டைம் நாங்க வந்து 2018 எல்லாம் பாத்தீங்கன்னா வெடியெல்லாம் இவ்வளவு நிறைய வாங்கி வச்சுட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா எப்படி வெடிக்கிறதுனே தெரியல. ஒரு வெடி இருந்ததுங்க, அது பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்பிங் மைண்டு. யாரு என்னதுன்னே தெரியாதவங்கள நம்ம ரோட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் மாதிரி. சோ இத வந்து என்ன பண்றோம்னா கீழே போட்டோம்னா இப்படி போட்டோம்னா அழகா வெடிக்கும். எங்க போடுறேன் அந்த ரிவல்ஸ் எடுத்துக்கும். அது இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து தீபாவளி விளாக் தாங்க பார்க்க போறோம். மார்னிங்கே எழுந்திருச்சு சமையல்லாம் பண்ண ஆரம்பிக்க போறோம். என்ன சமைக்க போறேன் அப்படின்னு சொன்னா சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வச்சுட்டு அப்புறம் வந்து தோசை ஊத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ லஞ்சுக்கு வந்து அதே சிக்கன் கிரேவி, கொஞ்சம் சாதம் வச்சு ஏதாவது வந்து ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து ஈவினிங் வந்து அண்ணா வீட்டுக்கு போறோம். ஸோ இன்னைக்கு விளாக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நாங்க மொரிஷியஸ்ல வந்து தீபாவளி எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்னைக்கு விளாக் வந்து இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா விளாக் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து நேத்திக்கே எல்லா முறுக்கு எல்லா ரெசிபி வந்து பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இன்னைக்கு மார்னிங் தாங்க ஸ்டார்ட் பண்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா வியாழக்கிழமை வந்து எங்க வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன். ஸோ செம்மையா செலிப்ரேட் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தாச்சு. நேற்றுலாம் ரொம்ப டயர்டா இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல மறுநாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அதனால மார்னிங் தான் வந்து கொஞ்சம் பலகார ஐட்டம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன். இங்கே மொரிஷியஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நல்ல வெடி வெடிச்சு கேக் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து நிறைய கேக் ரெசிபி கேக் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ மொரிஷியஸ் தீபாவளி விளாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கவர் பண்ண போறேன். இங்கே வந்து இன்னைக்கு நான் என்னென்ன ரெசிபி வந்து பண்றேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து காஜா பண்ணிட்டு இருக்கேங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய ஸ்வீட் வந்து பண்ணுவாங்க. பண்ணி ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு போய் வந்து கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ வந்து நம்மளும் இத்தனை வருஷம் நான் வந்து கொடுத்தே கிடையாது. ஒன்னு பண்ணுவேன், ஒன்னு அக்கா வீடு ஹவுஸ் ஓனர் அந்த மாதிரி கேக்குதுங்க. கீழே வெடிக்கிறான். ஸோ ஹவுஸ் ஓனர் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். பட் இந்த முறை வந்து கோவில் மூலியமா எங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்டு வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து பூஜை இங்க, அதுக்கு வந்து எல்லாரும் வருவாங்க, கந்த வருவாங்க. சரி அவங்களுக்கு கொடுக்கலாம். பாப்பா வந்துட்டா ஒரு நிமிஷம் இருடா பாப்பா, பாப்பா வெடி வெடிக்கிறாளாமா. அவளுக்கு ஏற்ற வெடி. இங்க வாடா அம்மாட்ட வாடா. உன்னோட வெடியை காமி. பாப்பாப்பு, அந்த வெடிக்கு பேரு பாப்பாப்பு. இங்க போடுற, அப்பதானே வெடிக்கிறது தெரியும். அம்மா கால பிடிச்சு. இங்க வா, வெடிய காமி, காணிச்சிட்டு போ. பாப்பாப்பு இது வந்து அப்படியே தூக்கி மட்டும் ஒரு இதை எடுத்து தூக்கி மட்டும் போட்டா போதும், நல்லா வெடிக்கும். நீ கூட அந்த பாக்ஸ நம்ம ஊர்ல மாதிரி பொட்டு வெடி, கன்னு, துப்பாக்கி இதெல்லாம் வந்து கிடைக்காதுங்க. ஸோ இங்க வந்து இந்த மாதிரிதான் துப்பாக்கி வெடியெல்லாம் இங்க வந்து கிடையாது. இல்ல நாங்களும் இது வரைக்கும் பார்க்கல. காஜா வாங்க சூப்பரா வந்து பொரிஞ்சிருச்சு. நான் வந்து 2 வெரைட்டியா பண்ணியிருக்கேன். ஒன்னு வந்து சர்க்கிள், இன்னொன்னு வந்து ரெக்டாங்கிள் ஷேப். ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறம் பையனை பாருங்க கீழே வெடி கொளுத்துறான். சீனி வெட்டு வச்சு இதை எடுத்து வெளியில வச்சுக்கலாம். பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம சுகர் சிரப்ல வந்து சேர்க்க போறோம். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த பதத்துக்கு வந்து சுகர் சிரப் இருக்கு. சுகர் சிரப்ல வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் தாங்க. அப்படி ஜென்டலா மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே வந்து இதை அரைச்சு எடுத்துடணும். ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தோம்னா அத்தனை சுகர் சிரப்பையும் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்புறம் காஜா வந்து சாப்பிட்றதுக்கு அப்படி திகட்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் போதும். அதை எடுத்துக்கலாம், எடுத்து வெளியில வச்சிடலாம். அவ்வளவுதான். நான் வந்து சுகர் சிரப்பு நிறைய வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா பாதுஷாவுக்கும் சேர்த்து சுகர் சிரப்பு வந்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து அந்த மாதிரி ரெசிபி தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நிறைய பாத்திரம் வந்து செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக
ஐயோ கீழே விழுந்து உடைஞ்சு விட்டது. அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு உடைச்சு காமிக்கிறேன். இதே போல எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வெளியில வச்சுக்க போறோம். இப்ப நம்மளோட காஜா எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா பொரிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. நான் பொரிக்கும் போதே நிறைய சாப்பிட்டேன். இங்க முறுக்குக்கு 3 கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கேன். உளுந்த மாவு முறுக்கு பண்ண போறேன். இங்க பாதுஷாவுக்கு மாவு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெசரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி திருன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் அப்படியே அதே எண்ணெயிலே பாதுஷா சேவ் பண்ணி போட்டுறலாம். அடுத்து பாதுஷா பொரிச்சு எடுத்ததும் அதே எண்ணெயிலேயே முறுக்கும் போட்டுறலாம். சோ இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணோம்னா நிறைய பாத்திரம் விளக்க தேவையில்லை. சோ நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பாதுஷா ஷேப் பண்ணிடலாம். இங்க பாதுஷா நல்ல உருட்டி திரட்டி வச்சாச்சுங்க. இங்க ஒரு பேட்ச் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இன்னைக்கு ஷேப் பாதுஷா பெர்ஃபெக்டா வரல. ஏன்னா அவசரத்துல இஷ்டத்துக்கு உருட்டி கூட போடுறோம். உருண்டையா கூட உருட்டி போட்டாச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொரிச்சிட்டு இருக்கோம். இது பொரிச்சு முடிச்சதும் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் முறுக்கு பண்ணலான் இருக்கேன். ஏன்னா முறுக்கு ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். பசி எடுத்துருச்சு. அப்படியே சைட் பை சைடு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கிடையில எங்களுக்கு ஏகப்பட்ட வீட்டுல இருந்து ஸ்வீட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இல்ல நான் அவங்க குடுக்கறத நான் காமிக்க எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கன்னு. ரவா லட்டு பண்ணலாம்னு சொல்லிட்டு பாதாம் ஊற வச்சிருக்கேன். பட் டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. அண்ணா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரவா லட்டு பண்ணணும். காஜா பண்ணி முடிச்சாச்சு. இதை எடுத்து பேக் பண்ணணும். ஹஸ்பண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்படிதானே? என்ன பண்ண போற? ஹாய் சொல்லுப்பா. ஹாய் சொல்லுப்பா. ஹாப்பி எப்படி? என்ன கத்தி வச்சு மிரட்டுற? செல்லக்குட்டி இது என்னது? இது யாருக்கோ இப்படி இருக்குமே முடி அது மாதிரி இருக்கு. என்னோட பையனோட ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ட்ரெஸ் அது அவங்க அப்பா எடுத்து கொடுத்தது. எல்லாத்துக்குமே இந்த வருஷம் தீபாவளி ட்ரெஸ் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சூஸ் பண்ணாங்க. ஆமாடா எடுப்பேன்டா தங்கம். இது இந்த ஃபிஷ் மோர் ஃபிஷ் டோனா எடுத்து டோனால 2 வெரைட்டி இருக்கும். ஒன்னு ஒயிட், ஒன்னு பிங்க். பிளாக்கா? பிங்க் வெரைட்டி. ஆமா பிளாக் ஃபிஷ்ஷும் இருக்கு. ஏன்னா இது நாங்க இன்னைக்கு பிங்க் வாங்கியிருக்கோம். ஃப்ரெஷ். ஆக்சுவலா இன்னைக்கு வாங்கல, போன வாரம் வாங்கிட்டு ஃப்ரீசர்ல வச்சிருந்து ஃப்ரெஷ்ஷா போன வாரம் வாங்கணும். ஆனா இப்ப இது வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சிருந்தோம். சோ அதை ஃப்ரை பண்ண போறாங்க ஹஸ்பண்ட். ஓகே நம்ம பாதுஷா ரெடி. எப்போ கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஸ்வீட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கொண்டு கொடுத்ததுங்க. இது ஒரு அண்ணா கொடுத்தாங்க. எல்லாமே ஹோம்மேட் தான். வாங்கவே மாட்டாங்க கடையில. எல்லாமே ஹோம்மேட். அவங்களால முடிஞ்சது என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 வெரைட்டியாவது மினிமம் 10 வெரைட்டியாவது பண்றாங்க. இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க ஹோம்மேடு. மலாய் ஜாமுன். இது குலாப் ஜாமுன் தான். ஆனா ரசகுல்லான்னு இங்க சொல்லுவாங்க. அது லட்டு. இது ஒரு போண்டா. இது அதே தான். அடுத்து சந்திரகலா சூரியகலா என்னோட ஃபேவரேட். இது ஒருத்தவங்க. இது சந்திரகலா. இது சூரியகலா. இந்த சூரியகலா நம்ம மைதால பண்ணுவோம். ஆனா இவங்க மரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்டஃபிங் ஒண்ணுல கோவா வச்சிருக்காங்க. ஒண்ணுல கோகோனட் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது வச்சிருக்காங்க. இது மரவள்ளி கிழங்குல பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ். நம்ம சேனல்ல ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இது சீசேம் கேக்கு. இது ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பேக் பண்ணி கொடுப்பாங்க. சிலர் இந்த மாதிரி கவர்லயே போட்டு கொடுப்பாங்க. இது ஒருத்தவங்க நல்ல ரிச் ஃபேமிலி அவங்க. சோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் முன்னாடியே சொன்னது போல அவங்க கொடுத்தாங்க. அக்கா அமண்டா அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ அமண்டா பாப்பாங்க. பாருங்க சூப்பரா. அவங்க நிறைய வெரைட்டி பண்ணியிருக்காங்க. அதிரசம். இது சந்திரகலா, ஜிலேபி, ஜாமுன், பேடா. இது
என்ன வச்சா பாசி பருப்பு வச்சு ஒரு உருண்டை. இதுக்கு ஒரு பேர் சொன்னாங்க, அந்த பேர் கேட்கும் போது எனக்கு சிரிப்பா வந்துச்சுங்க. எல்லாமே அவங்க பண்ணது, அதனால அவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அமண்டாக்கா அன்னைக்கு அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு கொடுத்தாங்கல்ல கோவில்ல, இது எல்லாமே. இது வந்து ஒரு அமண்டா ரெயின்போ கேக்கு. அடுத்து வந்து இது ஒருத்தவங்க. அப்புறம் இந்த பாக்ஸ்ல இருந்தது வந்து காலி ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து பேக்கரியில இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஹோம்மேடு. ஸோ பேக்கரியில வாங்கினது சீக்கிரம் காலி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். செம்மையா இருக்குல்ல இது. நல்லா அப்படி அவங்க வந்து கொடுக்கும்போது ரொம்ப அழகா அப்படி வந்து அப்படியே கூட மாதிரி தூக்கிட்டு வந்து இப்படி கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து வருஷம் பாப்பாக்கு வந்து காலையில ஹஸ்பண்ட் வந்து வெடி வாங்க போனாங்க. அப்ப இவங்களும் போனாங்க. அங்க வித்தாங்கன்னு சொல்லி இதை ஒரே அழுக அடம் பிடிச்சு அம்மா 500 rupees இது வந்து அடம் பிடிச்சு அம்மா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆமாம்மா. ஸோ இந்த மாதிரி அவங்க முடிஞ்ச வசதிக்கு ஏற்ப மாதிரி நிறைய வந்து, ஆனா வந்து வசதியே இல்லைனாலும் பரவாயில்லங்க, நிறைய வந்து ரெசிபி வந்து பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல முறுக்கு, அதிரசம், லட்டு, ஜிலேபி இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். ஆனா இங்க வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாம் யாருமே பண்ணாத ரெசிபி வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து காமிக்கணும் இல்லையா. அதுக்காக நான் வந்து காஜா, பாதுஷா, ரவா லட்டு, முறுக்கு, அதாவது சுகர் சிரப் வந்து பேலன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா லட்டு 5 வந்து பண்ணலாம், பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இதுல வந்து கொடுத்தவங்கள பாதி பேர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கோவில்ல எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆனவங்க. ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு கொடுக்க போறது இல்லை. நாளைக்கு சண்டே இங்க வந்து பூஜை வந்து என்ன பூஜை, ஏதோ ஒரு பூஜை வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க, ஃபாஸ்டிங் வந்து. ஸோ அதுக்காக நாளைக்கு வந்து 1 வீக் வந்து நல்ல பூஜை இருக்கு. அந்த பூஜைக்கு வரும்போது நம்ம ஃப்ரெண்டுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கே கோவிலில் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆச்சு, டைம் 12:30 ஆச்சு. நான் போய் இப்போ கடகடன்னு குளிச்சுட்டு வந்து என்னோட புது ட்ரெஸ் எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி வீடியோ தான் பார்க்க போறோம். ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். பை. அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாகவும் அண்ட் என்னோட குடும்ப சார்பாகவும் வந்து எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து தெரிய வச்சுக்கிறேங்க. ஓகே, எல்லாரும் வந்து சூப்பரா தீபாவளி வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே போலதான் நாங்களும் செம்மையா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. பின்னாடி எனக்கு பின்னாடி பாருங்க வெடிக்கூரை கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கோம், நிறைய வாங்கல. யூஸ்வலா வந்து கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா இந்த இயர் பாத்தீங்கன்னா செம்ம ரேட்டு. சோ அதனால இது மாதிரி ஒரு மடங்கு மையம் வெடிச்சிட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. ஆமா, ஆல்ரெடி தம்பி பாதியை வெடிச்சிட்டான். 1500க்கு வந்து வாங்கினாங்க. சோ நைட் வந்து செம்மையா போடலாம், ராக்கெட்லாம் வந்து ஹஸ்பண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா போட தெரியுமா எனக்கு தெரியல. ராக்கெட்ட ஒரு பாட்டில் வச்சு 10 வருஷம் மேல போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வெடி எல்லாமே. எல்லாம் சைனா வெடி. ஆமா, சைனா வெடி. நம்ம ஊர்ல சைனா வெடி தானே எதிர்ப்போம். ஆனா இங்க வந்து சைனா வெடி மட்டும்தான் இருக்கு, வேற வெடி கிடையாது. இந்த வெடி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது என்ன வெடின்னு பாத்தீங்கன்னா பாப்பாப்பு. இத காமிங்க பார்த்தா இப்படி இருக்கும், சின்ன மெழுகு மாதிரி. சோ இத வந்து என்ன பண்றோம்னா கீழே போட்டோம்னா இப்படி போட்டோம்னா அழகா வெடிக்கும். எங்க போடுறேன் இந்த பாப்பா. எனக்கே தெரியாது அந்த பெட்டி வாங்கினது. அது ஃபர்ஸ்ட் வந்தப்பெல்லாம் வெடி எப்படி வெடிக்கிறதுன்னு எனக்காமி. நம்ம ஊர்ல எல்லாம் வெடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து 2018 எல்லாம் பாத்தீங்கன்னா வெடியெல்லாம் இவ்வளவு நிறைய வாங்கி வச்சுட்டோம். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி வெடிக்கிறதுனே தெரியல. ஒரு வெடி இருந்ததுங்க, அது பாத்தீங்கன்னா அணுகுண்டு மாதிரி இல்ல, இந்த மாதிரி நீளம் மறைச்சு அது மேல போய் வெடிக்கிறது இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்த வெடி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சைட்ல திரி வச்சிருந்தாங்க. சைட்ல திரி எதுக்காக வச்சிருந்தாங்கன்னா சில நேரத்துல வந்து இங்கெல்லாம் வந்து ஃபுல்லா வச்சுதானே நம்ம ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது வெடி வெடிக்கிறதுக்கு. சோ அதனால வந்து எந்த இடத்துல ஒரு ஜன்னல்ல கூட வச்சுட்டு அந்த திரிய வந்து எந்த டைரக்ஷன்ல போய் நீங்க வெடிக்கணும்,
எந்த டைரக்ஷன்ல போய் வெடி வெடிக்கணும்ன்றத நீங்க தான் வந்து பிக்ஸ் பண்ணணுமா. சோ அது வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல சரி வச்சுட்டு இந்த எந்த டைரக்ஷன்ல இந்த வேட்டு போனா நல்லா வந்து யாரு மேல வந்து படாது, யாரு வீட்லயும் படாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து அந்த வேட்டை வச்சுட்டு வெடிக்கணும். அது எங்களுக்கு சுத்தமா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் போய் நாங்க அடுக்க அப்படி வச்சுட்டு திரிய பொறுத்திட்டு வந்தா பக்கத்து வீட்டு ஜன்னலை நோக்கி போயிருச்சு. அங்க போய் வெடிச்சிருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கிளாஸ் இல்ல, அந்த இரும்பு கம்பி போட்டிருந்தனால அங்க போய் வெடிச்சிட்டு ஒண்ணுமேல அவங்க வெளியில இருந்து பார்த்தாங்க. ரொம்ப பயந்துட்டோம். அதுல இருந்து வந்து வெடிக்கல, வாங்க வெடியப்புறம் வச்சிருந்தோம். அப்புறம் ரொம்ப நாளா வச்சிருந்துட்டு அப்புறம் என்னோட அக்கா பையன் வந்துதான் அந்த வெடியெல்லாம் இப்படி வெடிக்கணும்னு வந்து சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெடி வந்து உள்ளார பாத்தீங்கன்னா எல்லாமே மறந்தாதான் இருக்கும். கொஞ்சம் கூட பேப்பரே இருக்காது. நம்ம வந்து வெடி வெடிச்சோம்னு சொன்னா நிறைய பேப்பர் வந்து கலெக்ட் ஆகும்ல. இதுல வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து வெடிச்சு காணிக்கிறோம். இப்ப வந்து கீழே போயிட்டு வெடியெல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிக்கலாம். ஐயோ Kado Messi என்னப்பா ஃப்ரீயா அப்படியே கொண்டுகிட்டு வாங்க. என்ன சார் கையில விட்டுற பாப்பாக்கு நீங்க கொடுத்த கேக்கு பதிலா அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க முட்டை. அவங்க வந்து ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். வழக்கமா வந்து நான் அவங்க கிட்டதான் முட்டை வாங்குவேன். சரி ஓகே, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் வந்து குடுக்கறதுக்கு தானே நம்ம வந்து ஸ்வீட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க வந்து பாப்பா டக்குன்னு என்ன கொடுக்கறது தெரியாம ஒரு முட்டையை தீ கொடுத்துட்டாங்க. ஓகே, 135 ரூபா 30 முட்டை. வெரி குட். சார் ரொம்ப சூப்பரா வந்து செலிப்ரேட் வந்து போயிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து தீபாவளி காசு கொடுங்க, எங்க வீட்டுல எல்லாம் வந்து எனக்கு காசு கொடுப்பாங்க. தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அப்பச்சி அப்பத்தெல்லாம் புது துணி போட்டதுமே பாத்தீங்கன்னா காசு வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இவங்கள வந்து காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுதா? தெரியுதா? 100 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்க. அது குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்க. இதெல்லாம் போங்க ஆட்டா, எனக்கெல்லாம் நிறைய காசு வேணும். இதாங்க, ஐயோ இது எங்களோட ட்ரெஸ் வந்து சொல்ல மறந்துட்டு. இதுதான் எங்களோட தீபாவளி ட்ரெஸ். வெடி அடிக்க போலாம். அந்த போலாம். பாப்பாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து சேமா வந்து ப்ளூ கலர்ல வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. நான் போகவே இல்லை, அவங்க தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஃப்ராக் தான் ரொம்ப குட்டியா இருந்துச்சு. சோ மறுபடியும் வந்து மறுநாள் போய் மாத்திட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கலர் ஆகி போச்சு. கடைசியில எனக்கு பாப்பாவுக்கு வந்து சேம் கலர் ஆகிடுச்சு. ஆனா வந்து பையனுக்கு டிஃப்ரெண்ட் ஆயிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பையனுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் வந்து என்னடா பாப்பா ட்ரெஸ் இல்ல. ஆமா, என் ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா பழசு. உழைச்சு ஓடா தேயிற மனுஷனுக்கு பழைய ட்ரெஸ் இல்ல. அவங்க ஆக்சுவலா 2 வாங்கினாங்க, 2 ஷர்ட் வாங்கினாங்க. அது ஒண்ணு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து போட்டாங்க, இன்னொன்னு எப்ப போட்டேன், நவராத்திரிக்கு ஏதோ ஒரு ராத்திரிக்கு வந்து போட்டுட்டாங்க. அதனால பழசாயிடுச்சு. இருக்கு அவங்களுக்கு ஒரு புது ஷர்ட் இருக்கு, அவங்க போடுவாங்க. ஈவினிங் வந்து அண்ணா வீட்டுக்கு போகும்போது போடுவாங்க. இப்ப வந்து வீட்டுல தானே இருக்கும், அது ஃபுல் ஹேண்டு வெக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடாம இருக்காங்க. அவ்வளவுதாங்க. ஆமா, அடுத்து வந்து இப்ப வந்து சாப்பிட போறோம். சாப்பிட்டு இது வெடி வெடிக்கும் போது உங்களை வந்து பாக்கலாம். இன்னைக்கு எங்க தீபாவளி ஸ்பெஷல் லஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோளா பூரி. காலையில வந்து தோசை வச்சோம். தோசை பிளஸ் வந்து சிக்கன் கிரேவி. இங்கிட்டு வா, பூரி. ஆமா,
சிக்கன் கிரேவி வச்சேன். நல்ல பச்சை மிளகாய் அதிகமா போட்டு காரப்பொடி கம்மியா போட்டு இந்த பச்சை மிளகாய் காரம் தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நல்லா இருக்கும். நான் ஒரு 5-7 8 பச்சை மிளகாங்க பாருங்க போட்டு வச்சேன். பச்சை மிளகாய் சிக்கன் கூட சொல்லலாம், சூப்பரா வந்து இருக்கும் நல்லா. ஆனா அதுல வந்து உருளைக்கிழங்கு போடுவேன். எங்களுக்கு வந்து சிக்கன் கிரேவில வந்து உருளைக்கிழங்கு போட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதனால வந்து உருளைக்கிழங்கு சோ கொஞ்சமா தாங்க வச்சேன். ஏன்னா லஞ்ச் மட்டும் தானே, பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும். சோ அதனால நைட் வந்து அண்ணா வீட்டுக்கு போறதுனால கொஞ்சமா வச்சோம் லஞ்ச். இது பாத்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வச்ச பிரியாணி, பீஸ் இல்ல பிரியாணி இருக்கு. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து வச்சோம், கொஞ்சமா வந்து வச்சோம். இது என்ன ஃபிஷ் சொன்னீங்க? க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆகணும் குரோமா. டூனா ஃபிஷ். டூனா ஃபிஷ் அதோட போன் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. ஒரே ஒரு போன் மட்டும்தான். ஐயோ இந்த பொம்மை வந்து பிஞ்சு குப்பை வண்டிக்கு போற வரைக்கும் என் பிள்ளை இந்த பாருங்க பாருங்கன்னு சொல்லுவோம் வீடியோ எடுக்கும் போதெல்லாம். அப்படிதானடா? ஆனா நல்லா இருக்கு. இது போய் 500 போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனாலும் எனக்கு இந்த பொம்மை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப போய் இடிக்குமா, ஏதாவது இடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவா வந்து ரிவல்ஸ் எடுத்துக்கும். அது இந்த இடத்துல ஸ்டக் ஆகுது. டர்ன் பண்ணி இப்ப இந்த இடத்துல நான் கை வைக்கிறேன்னா அப்படியே ரிவர்ஸ் எடுக்கும். ஐயோயோ என்னையும் வைக்க விடாம எடுக்குதே. அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கும். தடுக்குதுன்னு தெரிஞ்சா ரிவர்ஸ் எடுக்க. என்னமா மனுஷன் மூளைய கொடைஞ்சு என்னென்னமா தயாரிச்சு எப்படி சேல் பண்றாங்கன்னு பாருங்க. அங்க பாரு பாப்பா, உனக்கு டாடி கொடுத்த காசு எங்க போட்டுருக்க? அதே பறந்து போகுது. பத்திரமா வைக்கணும். உண்டியல்ல போய் போடு, உன்னோட உண்டியல்ல. இங்கண்டா உண்டியல் உள்ள போகாதனா இப்படி மடைச்சு போடணும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ருபீஸா, அங்க வந்து ருபீஸ்ன்னு போட்டிருக்கு, இந்தியன் ருபீஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு நிமிஷம் பாப்பா, இது வந்து இந்தியன் ருபீஸ் கிடையாது, மொரிஷியன் ருபி சரிங்களா. ஆனா வந்து நம்ம தமிழ் எழுத்து வந்து இருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த காலத்து தமிழ் எழுத்து ரூபா இப்படிதாங்க இருக்கு. என்னது இந்த காலத்து தமிழ் எழுத்து. ஒவ்வொரு நோட்லயும் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் பேர் போட்டோ வந்து இருக்கும் பாருங்க. 50 ரூபாய் தமிழ் எழுத்துக்கள் வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு மொரிஷியஸ். ஓகே, சூப்பரான லஞ்ச் சாப்பிட்டு வெடி வெடிக்க போகும்போது பார்க்கலாம். பையன் வந்து வேட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அதுல பேப்பரே வராது இந்த வெடியில. அப்படி டப்பு பிடிச்சிட்டு அந்த வெளியில உள்ள ஒரே ஒரு பேப்பர் தாங்க. இப்ப இத வந்து தம்பிக்கு வந்து கொடுக்க போறேன். எப்படி வெடிக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய வேட்டு. ஆனாலும் பாத்தீங்கன்னா என்னடா ரவுண்டா வேட்டு வச்சுட்டு நீ யார் திரி 10 வச்சுட்டே போயிட்டு இருக்கியா? சுத்தமா பேப்பர் வராது. அது வந்து ஒரு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ற மாதிரி நல்லா இருக்கும். இப்போ இதுல இருந்து பாருங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு. இது வந்து மேல போய் வெடிக்கும். நைட்ல வெடிச்சா கொஞ்சம் கலரா இருக்கும். பட் இப்போ வந்து அவ வெடிக்கணும்ன்றான். கொடுத்துரும். இந்த கீர்த்திக் வெடிக்கலன்னா கிட்ட போக கூடாதுப்பா. விட்டுறணும் வெடிக்கலன்னா பரவாயில்லன்னு. இந்த கேட்ச் பிடி. கேட்ச் பிடி. பத்திய கீழே வச்சுட்டு ஒரு கையில எப்படி பிடிப்ப? கேட்ச். வெரி குட். செல்லால் இங்க வா. நீனே இங்கிட்டு அந்த மரம் மறைச்சிருச்சு ஒண்ணு. அந்த பிள்ளை கம்பி மத்தாப்ப வச்சுக்கிட்டு இங்க வா. அது வந்து மேல போய் வெடிக்கும். கலர் கலரா வரும். வெடிக்கிட்டோம். எங்க மேல அந்த வந்து விழுந்துச்சு பாருங்க. பார்த்தீங்களா? இது எவ்வளோ பெரிய நம்ம வெடியெல்லாம் வச்சிருந்தோன்னா எவ்வளோ பேப்பர் வந்து அந்த இடத்துல கலெக்ட் ஆகி கிடக்கும். ஆனால் பேப்பரே இருக்காதுங்க. அதுதான் வந்து ரொம்ப எனக்கு இப்போ ஒரு பிடிக்கும். பொல்யூஷன் ஏற்படுத்தாத மாதிரி. என்னப்பா காம்பி மத்தாப்பு அந்த பிள்ளைக்கு ஒன்று 10 வச்சு கொடுறா.
என்னடா நீ என்னடா சூற போட்டு விட்டு போற வேட்டா, அப்புறம் ஒன்னொன்னா பொருத்திக்கிட்டே போறான் அவன் வந்து. நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, 6 to 8 தான் வெயிட் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்க வந்து அந்த டைம்லாம் கிடையாது. அது ராக்கெட்ல நைட்டு போடலாம், அதெல்லாம் கலர் கலரா வரும். டைமிங்லாம் கிடையாது, ஆனா வெடிக்கலாம் எப்ப வேணாலும். நைட்ல வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு வீட்டுல. நாய் பூரா பயந்துட்டு ஓடு. அங்க பாருங்க ஒரு நாய் அங்க ஓடுது. ஒரு நாள் பையனை வந்து நாய் கடிக்க வந்துருச்சு. அது சொல்றான், இன்னைக்கு நான் வெடிக்கிற வெடியில ஒரு நாய் கூட இங்க ஏரியா சைடே வரக்கூடாது அப்படின்னு. முகத்தை தள்ளி வச்சுக்கணும். காலையில இருந்து பையன் ஒரு 3 சரம் வந்து காலி பண்ணியிருப்பான். இதே இடத்துலதான் காலையில இருந்து சுத்தி 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 எனல் வரும்போது இங்கே வெயில் வரும்போது இங்கே போடுவான், எனல் இருந்ததுன்னா அங்க போடுவான். ஆனா அந்த இடத்துல ஏதாவது பேப்பர் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்களா? அப்படியே பீஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்க பேப்பரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் பீஸா ஆகிரும், அப்படியே குருணையா ஆன மாதிரி ஆகிரும். ஸோ அந்த இடம் வந்து அசிங்கமா பேப்பரா தெரியாது. நான் ஒரு முறை நான் சொன்னேன் இல்லைங்க, வச்ச ராக்கெட் ஒரு மாதிரி அந்த வெடி வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் தான் அந்த ஜன்னல் போய் இடிச்சிச்சு. Bonjour monsieur. அவங்க பத்த வைங்க நான் பார்த்துட்டு போடுறேன் அப்படின்றாங்க. அவங்க பத்த வச்சு கொடுக்குறாங்க. இங்க உள்ளவங்களுக்கு நிறைய ஹெல்பிங் மைண்டு. யாரு என்னதுன்னே தெரியாதவங்கள நம்ம ரோட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப பத்த வச்சா கம்பி மத்தாப்ப எப்படி பத்தோம்? இதே போல ரோட்ல ஒருத்தவங்க பார்த்தாங்க. ஜெமேசி பாப்பா முடிச்சுட்டு போன் அடிக்குது, பாத்துட்டு வந்துடுறேன். இங்க வெடிச்சிட்டு இருந்தா இப்ப அங்க போயிட்டு அங்க வந்து 2-3 பசங்க உட்காந்து எட்டி எட்டி பாத்துட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு பயம் வேட்டு வெடிக்கிற பார்த்து. கீர்த்தி வெடிக்கிற பார்த்துட்டு சொல்றாங்க, என்ன சின்ன பையனா இருக்கு இப்படி வெடி வெடிக்கிற அப்படின்னு சொல்றாங்க. 8 வயசு பையன் வெடி வெடிக்கிறது ஒரு ஆச்சரியமா? நீங்க பாருங்க நம்ம பாப்பா பயந்தோலி பாப்பா. அவன் அங்க வெடி வெடிக்கிறதுக்கு இது இங்க ஓடி போய் ஒட்டிக்கிட்டு நிக்குது. இப்ப நம்மளோட ரெசிபி எல்லாமே சூப்பரா தயாரா இருக்குங்க. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து நான் வீட்டுல என்னென்ன பண்ணணும்னோ அதை வந்து எடுத்து வந்து கொடுக்க போறேன். நான் வந்து 3 தான் பண்ணேன். பாதுஷா, காஜா, முறுக்கு வந்து பண்ணினேன். பிளஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்கல்ல மித்தவங்க, அதை வந்து ஒன்னு வந்து எவ்வளோத்தையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒன்னு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கு 2 பீஸ் வந்து வச்சிடலாம். ரெண்டு பாதுஷா, 2 முறுக்கு, பிளஸ் ஒரு அதிரசம், ஒரு ஜிலேபி, ஒரு லட்டு. ஓகே, இந்த பாக்ஸ் இதுக்கு மேல வச்சா முடியாது, கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வச்சு ஒவ்வொரு ஸ்வீட் பாக்ஸும் வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ண போறேன். இது வந்து பக்கத்தில் ஒருத்தவங்களுக்கு இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஒருத்தவங்களுக்கு 3, மொத்தம் வந்து 4 பேர் இருக்காங்க. ஹவுஸ் ஓனர் சேர்த்து 5 பேர் இருக்காங்க. 5 பாக்ஸ் வந்து ரெடி பண்ண போறேன். இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து விலாக் வந்து அண்ணா வீட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த விலாக் வந்து தனியாக வரும். ஏன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் இந்த விலாகே வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு அப்படின்றதுனால அந்த விலாக் வந்து தனியாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். பாய்.